தூய கன்னிமரியாவின் விண்ணேற் பெருவிழா ஆகஸ்ட் 15 திருச்சபை கொண்டாடும் மரியாளின் விண்ணேற்பு விழா திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட 4 மரியன்னை கோட்பாடுகளுள் ஒன்று. அன்னை மரியாள் இறைவனின் தாய். அன்னை மரியாள் என்றும் கன்னி என்றும் அன்னை மரியாள் அமல உற்பவி போன்றவை மற்ற 3 மரியன்னை கோட்பாடுகளாகும். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்ற இந்த மறைக்கோட்டாடானது திருத்தந்தை 12ஆம் பதினாரால் 1950ஆம் ஆண்டுதான் அறிவிக்கப்பட்டது. என்றாலும் கூட இது உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் அதற்கு முன்பே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசுவசிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு விழாவாக இருந்து வந்துள்ளது. இந்த விழாவானது அப்போஸ்தலர்களுடைய காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வந்ததாக மரியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எந்த ஒரு மரியல் சிந்தனையும் வழிபாடும் விழாவும் கோட்பாடும் கிறிஸ்தியலை மையமாக கொண்டதாகும். இந்த உலக மீட்பதற்கான மீட்பு பணியில் கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட அழைக்கப்பட்ட மரியாளை அவளுடைய பிறப்பிலிருந்தே அதற்கென முன்குறித்து ஆதிப்பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக உருவாக்கிய இறைவன் கிறிஸ்துவனுடைய மீட்பிலும் சிறப்பான விதத்தில் பங்கு கொள்ள செய்கின்றார். இது அவள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு, பணிவாழ்வு, சிலுவை பயணம், இறப்பு மற்றும் திருச்சபையின் பிறப்பில் தன்னையே முழுமையாக இணைத்து கொண்டு பணியாற்றியதால் இறைவனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பரிசு அல்லது சலுகைன்னு சொல்லலாம். கிபி 370ஆம் ஆண்டு அந்தியோக்கு நகரில் மரியாவின் நினைவு நாள் சிறப்பிக்கப்பட்டதற்கு ஆதாரங்கள் உள்ளன. 400இல் எருசலேமுக்கு பரவிய இந்த விழா 500ஆம் ஆண்டுக்கு முன்பே பாலஸ்தீன் முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. மரியா துயில் கொண்ட விழா என்ற பெயரில் 6ஆம் நூற்றாண்டில் கீழை திருச்சபையில் சிறப்பிக்கப்பட்டது. அதே நூற்றாண்டின் பிற்பகுதியில் மேலை திருச்சபைக்கு பரவிய இந்த திருநாள் விண்ணக பிறப்பு விழா என்று பெயர் பெற்றது. 580களில் பைசாந்திய பேரரசு முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மரியாவின் விண்ணேற்பு பிறப்பு விழாவை கொண்டாட பேரரசர் மௌரிஸ் ஏற்பாடு செய்தார். 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய புனித வில்லிபிராட் நாட்காட்டியில் மரியாவின் விண்ணக பிறப்பு விழா காணப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டில் மரியாவின் விண்ணேற்பு விழா என்று பெயர் பெற்ற இந்த திருநாளை திருத்தந்தை 1ஆம் ஆத்திரியன் திருச்சபை முழுவதற்கும் அறிமுகம் செய்தார். 799இல் கூடிய சால்ஸ்பர்க் சங்கத்தின் 10வது விதியிலும் இந்த விழா இடம் பிடித்துள்ளது. 847ஆம் ஆண்டில் திருத்தந்தை புனித 4ஆம் லியோ மரியாவின் விண்ணேற்பு விழாவிற்கான கிழமையை திருவழிபாட்டில் இணைத்தார். 1950 நவம்பர் 1ஆம் தேதி மரியாவின் விண்ணேற்பை விசுவாச கோட்பாடு என்று திருத்தந்தை 12ஆம் பயஸ் அறிவித்தார். 1969இல் சீரமைக்கப்பட்ட திருச்சபை நாட்காட்டியில் இது பெரு விழாக்களின் வரிசையில் இடம் பிடித்தது. மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் வானகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள் என்று இந்த மரியன்னை கோட்பாடு கூறுகிறது. அப்படியென்றால் மரியாள் இறக்கவில்லையா? மரியாளுடைய பூவுலக வாழ்வின் முடிவை பொறுத்தவரையில் புதிய ஏற்பாட்டில் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. எனவே இதை குறித்த இரு வேறுபாட்டு கருத்துக்கள் திருச்சபையின் தொடக்கம் முதலே திருச்சபை தந்தையர்களாலும் இறையியல் மற்றும் மரியியல் வல்லுநர்களாலும் விவாதிக்கப்பட்டு வந்தன. கிழக்கத்திய திருச்சபையில் இவ்விழாவானது மரியாளின் உறக்கம், அதாவது டோமிஷன் ஆஃப் மேரி என்று கொண்டாடப்பட்டு வந்தது. அதாவது மரியாள் மரணத்தின் வேதனைகளை அனுபவிக்காமல் ஆழ்நிலை உறக்கத்தில் இருந்தபொழுது வானதூதர்கள் புடைசூழ கிறிஸ்து வந்து மரியாளின் ஆன்மாவை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றார் என்பதை மையமாக வைத்து அவ்விழாவை கொண்டாடுகின்றார்கள். மேற்கத்திய திருச்சபையானது மரியாளின் விண்ணேற்பை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள் என்று அறிவித்து இந்த விழாவை கொண்டாடுகிறது. பல நெடுங்காலமாக மக்களால் உறுதியாக நம்பப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழாவானது 1950ஆம் ஆண்டில்தான் திருத்தந்தை
12வது பத்திநாதருடைய மெனிஃபிஸ்டிஸ்மிஸ் டியூஸ் என்கிற மரியல் கோட்பாட்டின் வழியாக திருச்சபையால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது. இக்கோட்பாட்டில் திருத்தந்தை அவர்கள் மரியாளுடைய விண்ணேற்பானது அவருடைய இறப்பிற்கு பின் நிகழ்ந்ததா அல்லது உயிரோடு இருக்கும் பொழுதே நடந்ததா என்பது பற்றிய விவாதத்தை தவிர்த்து மக்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தப்பட்ட உண்மையாக ஏற்றுக்கொண்டு மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று அறிவிக்கின்றார். இறுதியாக அவருடைய விண்ணேற்பு பற்றிய மறைக்கொள்கை வரைவு பற்றிய தனது மடலில் 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கமானது இவ்வாறு கூறுகின்றது. இறுதியாக மாசற்ற கன்னி ஆதி பாவக்கரை எதுவுமின்றி பாதுகாக்கப்பெற்று தம் மண்ணுலக வாழ்வு நிறைவுற்றதும் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணுலக மாட்சிக்கு எடுத்து செல்ல பெற்றார். அனைத்துலக அரசியாக கடவுளால் உயர்த்த பெற்றார். இந்த தொகுப்போடு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதருடைய போதனையை பின்பற்றி திருச்சபை பற்றிய சங்க ஏடானது மரியாளுடைய இறப்பு பற்றிய கேள்விக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பதிலும் கொடுக்கவில்லை. எனினும் திருத்தந்தை 12ஆம் பத்தினார் அவருடைய இறப்பு பற்றிய உண்மையை மறுப்பதற்கு முயலவில்லை. மாறாக இறைவனுடைய தாயினுடைய இறப்பை எல்லா விசுவாசிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதொரு உண்மையாக முறைப்படி அறிவிப்பதற்கான தருணமாக அவர் கருதவில்லை. திருத்தந்தை பிறந்த 2ஆம் அருள் சின்னப்பர் இதை குறித்து 1997 ஜூலை 2ஆம் நாள் அன்றைய தனது மரியாள் பற்றிய தனது மறைக்கல்வியில் திருத்தந்தை பிறந்த 2ஆம் அருள் சின்னப்பர் இவ்வாறு கூறுகிறார். உண்மையில் சில இறையியலாளர்கள் கன்னிமரியாள் இறக்கவில்லை, மேலும் வாழ்வின் முடிவில் பூவுலகிலிருந்து உடனடியாக வானகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்ற கருத்தை நிலைநிறுத்தினார்கள். இருப்பினும் இந்த கருத்தானது 17வது நூற்றாண்டு வரை அறியப்படாமல் இருந்தது. அப்படி இருக்கையில் உண்மையில் மரியாளுடைய இறப்பை அவருடைய விண்ணக மகிமைக்கானதொரு நுழைவாயிலாக பார்க்கின்ற பொதுவானதொரு பாரம்பரியமும் இருக்கின்றது. நாசரேத்து மரியாள் அவருடைய சதையில் மரணத்தை அனுபவித்திருக்க முடியுமா? அவருடைய மகனோடு மரியாளுக்கு இருந்த தொடர்பையும் அவருடைய முடிவையும் தியானிக்கையில் ஆம் என்று பதிலளிப்பதே முறையானதென்றதாக தோன்றுகின்றது. இயேசு கிறிஸ்து இறந்ததினால் அவருடைய தாய்க்கு அதற்கெதிரானதொரு நிலைப்பாட்டை எடுப்பது மிகவும் கடினமானதொன்றாகும். இதை பொறுத்தவரையில் எந்த ஒரு சந்தேகத்தையும் கொண்டிராத திருச்சபை தந்தையர்களும் இந்த கோணத்தில்தான் சிந்தித்தார்கள். புனிதர் சார்ப் நகரத்து ஜேக்கப் என்பவர் மரியாளுக்கு காலம் நிறைவுற்ற போது எல்லா தலைமுறையினுடைய வழியில் நடப்பதற்கு இறப்பின் பாதையில் ஆசிர்வதிக்கப்பட்டவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு 12 அப்போஸ்தலர்களுடைய குழுவானது ஒன்று கூடியது என்று கூறுகின்றார். ஜெருசலேம் நகரத்து புனித மொதெஸ்தூஸ் என்பவர் மகிமை மிக்க இறைவனுடைய தாயின் புனித உறக்கம் பற்றிய மிக நெடிய விவாதத்திற்கு பிறகு அவளை அவளுடைய கல்லறையிலிருந்து எழுப்பி அவளையும் அவளுடைய மகிமையில் பங்கு பெற அவரோடு எடுத்து செல்வதற்கான கிறிஸ்துவனுடைய அதிசயிக்கத்தக்க இடையீட்டை புகழ்ந்து அவருடைய புகழ்ச்சியுரையை முடிக்கின்றார். இவ்வாறு பல்வேறுபட்ட கருத்துக்கள் மரியாளுடைய இறப்பு பற்றி இருந்தாலும் மரியாளுடைய இறப்பிற்கான சந்தர்ப்பங்கள் பற்றி எந்த விதமான செய்தியையும் புதிய ஏற்பாடு தரவில்லை. குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு எவ்வித விளக்கமும் இல்லாத இந்த அனுமதியானது ஒருவரை அது இயற்கையாகவே நடந்தது என்று எண்ணுவதற்கு இட்டு செல்கின்றது. இவ்வாறு இல்லையெனில் எப்படி இதை பற்றிய செய்தியானது அவருடைய சமகாலத்தவரிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கக்கூடும் மற்றும் எவ்வாறு அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு விட்டு செல்லப்படாமல் இருந்திருக்கக்கூடும்? மரியாளுடைய இறப்பிற்கான காரணம் போலவே இயற்கையான மரணத்திடமிருந்து அவளை விலக்கி வைக்க விரும்புகின்ற எண்ணமானது ஆதாரமற்றதொன்றதாகவே தோன்றுகின்றது. இந்த உலகை விட்டு அகன்று செல்லும் வேளையில் கன்னி மரியாளிடமிருந்த ஆன்மீக மனப்பான்மையை உற்று நோக்குவதென்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இதை பொறுத்தவரையில் புனித பிரான்சிஸ் சேல்ஸ் என்பவர் மரியாளுடைய இறப்பு அன்பினுடைய பரிமாற்றத்தினால் விளைந்ததொன்றாக இருக்கின்றது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்.
அவர் அன்பின் வழியாக அன்பிலிருந்து அன்பில் இருந்து அவருடைய மகன் இயேசுவின் மீது வைத்த அன்பினால் இறைவனின் தாயானவள் இறந்தாள் என்று சொல்லும் அளவிற்கு அவர் சொல்கிறார். இந்த விழா நமக்கு தரும் செய்தி என்ன? அன்னை மரியாளை போன்று நாமும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய விருப்பத்திற்கேற்ப வாழும் பொழுது நம்முடைய இறப்பிற்கு பிறகு நாமும் உறுதியாக கிறிஸ்துவனுடைய மீட்பில் பங்கு கொள்வோம். கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு சாவு என்பது முடிவல்ல, மாறாக விண்ணக வாழ்விற்கான வழி. நமது அன்னையினுடைய தாய்க்குரிய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நமது விண்ணக வாழ்வின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டி கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்வை நம்பிக்கையோடு நன்கு வாழ், நம்மை அவரிடம் ஒப்படைப்போம். இது விண்ணகத்திற்கான ஒரு ஏக்கம் மட்டுமல்ல, இந்த உலக வாழ்வில் உயிரோட்டமான மற்றும் செயலாற்றுகின்ற கடவுளுக்கான தேடல், நம்மை சோர்ந்து போக திருப்பயணிகளாக மாற்றுகின்ற ஒரு தேடல், நம்மில் பலத்தையும் நம்பிக்கையில் உறுதியையும் ஊட்டுகின்ற தேடல் மற்றும் அன்பின் சக்தியாக இருந்து நம்மை பலப்படுத்துகின்றது ஒரு தேடல். மொத்தத்தில் நமது வாழ்வே ஒரு தேடல். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை தேடுகின்றவர்களுக்கு, அவரை அன்பு செய்கின்றவர்களுக்கு முடிவில்லாத விண்ணக வாழ்வு நிச்சயம். நாம் நம்முடைய வாழ்வில் எதை தேடுகின்றோம், நம்முடைய வாழ்வின் இலக்கு என்ன என்பதை தீர்மானிப்போம். எத்தனை தடைகள் வந்தாலும் அன்னை மரியாளை போன்று என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பயணிப்போம். இறைவனுடைய ஆசீரும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் நமக்கு என்றும் கிடைக்கும். ஆமென்.